வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மகா சிவராத்திரி அன்று நம்ம குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வருவது எப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மகா சிவராத்திரி சிவனுக்கு உரிய நாளாகும். அன்று பல கதைகள் சொல்லப்பட்டாலும் மிகவும் உண்மையான கதை என்னவென்றால், கடவுள்கள் எல்லாம் தங்கள் இருப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்த விஷத்திலிருந்து தங்களை பாதுகாக்க சிவனை அணுகினார். அப்போது அவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக மகாதேவ் விஷத்தை தானே விழுங்கி அதை சுற்றியிருந்த பாம்பின் உதவியுடன் அதை தனது தொண்டையில் பாதுகாத்தார். கடவுள்கள் தங்களை பாதுகாத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தினர். அதன் பிறகுதான் இந்த நாளில் விரதமிருந்து சிவனை அர்ப்பணிப்புடனும் நம்பிக்கையுடன் நினைப்பவர்களுக்கு இறைவனே வந்து அருள் புரிவார் என்பது கருதப்படுது. இந்த மாபெரும் மகா சிவராத்திரி அன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று கண் விழித்து பொங்கல் வைத்து கும்பிட்டால் மகாபலன்கள் நமக்கு கிடைக்கும், துன்பங்கள் விலகும், கஷ்டம் போக்கும் என்ற ஐதீகம் காலங்காலமாக இருந்து வருது. ஆனால் மகா சிவராத்திரி அன்று குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் வீட்டிற்கு குலதெய்வத்தை கொண்டு வருவதற்கு குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக ஒரு கலசமோ அல்லது ஒரு டம்ளரில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அதன் பிறகு அதில் மஞ்சள் தூள் மற்றும் பூவை வைத்து நிரப்ப வேண்டும். பிறகு சதுர வடிவ சிவப்பு நிற துணியை எடுத்துக்கொண்டு புது விரலி மஞ்சள் 2 மற்றும் பச்சை கற்பூரத்தை வைத்து முடித்து கொண்டு அதில் சந்தனம் குங்குமத்தை வைத்துவிட்டு வீட்டு நிலவாசலில் நம் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு கட்ட வேண்டும். பிறகு மிக முக்கியமாக இலுப்பை எண்ணெயில் பஞ்சு திரி போட்டு குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு குலதெய்வ பெயர் என்னவோ உங்கள் குலதெய்வ பெயரை சொல்லி நம்ம வீட்டிற்கு வந்ததற்கு நன்றி, நீ இங்கே இருக்க வேண்டும் என்று அன்பு கட்டளை விட வேண்டும். இது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.